ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ பாகுபலி படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லக்கூடலாம். ஏன்னா பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் தான் சவுத் இந்தியன் சினிமா டோட்டலாக சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுவும் தெலுங்கு ஹிஸ்ட்ரி பாகுபலி சினிமாக்கு அப்புறம் மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு. ஸோ பாகுபலி 1 வந்து செம்ம பெரிய ஹிட். ஸோ அதுவும் ஒரு கிளிஃப் ஆங்கிளில் முடிஞ்சதுக்கப்புறம் பாகுபலி 2 ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷனோட வந்து பாகுபலி 2வும் நல்லாவே கலெக்ஷன் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாகுபலி 3 வரும்னு பல ரூமர் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அஃபிஷியலாகவே பாகுபலியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அனிமேட்டட் சீரியஸாக தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஹாட் ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஹாட் ஸ்டாரில் இதுக்கு முன்னாடி இந்த ஹனுமான் சீரிஸ் பார்த்துருப்பீங்க, இந்த லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான். ஸோ அவங்க கிட்ட வந்து ஸோ அந்த அனிமேஷன் ஸ்டைலையே ஃபாலோ பண்ணி ஸோ பாகுபலிக்கு ஒரு அனிமேஷன் சீரிஸ் வரப்போகுது. ஸோ இந்த சீரிஸோட நேம் வந்து பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாகுபலி 2க்கு முன்னாடி நடக்கிற கதையாக தான் இருக்கும். அதாவது இப்போ பாகுபலிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸ், அதுவும் அந்த ரெண்டு பிரதர்ஹுட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எமோஷன் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போக போகுது. ஸோ இதில் புதுசாக ஒரு வில்லனையும் உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து May 17 ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு ட்ரைலரில் ஹிந்தி ட்ரைலர் மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைலர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்ப்போம் இது எத்தனை லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நீங்கள் பாகுபலியோட இந்த நியூ சீரிஸுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லைன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உரியடி விஜயகுமார் இப்போ ஆக்ட் பண்ணுற மூவி தான் எலெக்ஷன். ஸோ இந்த மூவிலேருந்து செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் நேம் மன்னவன். ஸோ சிங்கிள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம பிரபுதேவாவும் அண்ட் ஏ ரகுமாரும் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ இந்த பிரபுதேவாவும் ஏஆர் ரகுமானும் ஒரு ப்ராஜெக்டில் மறுபடியும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்களோட 6வது மூவி ஒன்றா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மூவியை ஒரு டெபியூட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ மனோஜ் என்எஸ். ஸோ ஏஆர் ரகுமானே மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ பிரபுதேவா, யோகி பாபு, அஜு வர்கீஸ் அண்ட் அர்ஜுன் அசோகன்லாம் இந்த மூவியில் நடிக்க போகிறாங்க. ஸோ மூவி எந்த மாதிரி ஜானரில் வரப்போகுது, என்ன எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கவினோட ஸ்டார் மூவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதில் பல விஷயங்கள் கவின் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவின் 6, ஸோ அதாவது கவினோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு மேபி வரும்ன்றத ஸோ கவின் சைட்லேருந்தே டேரெக்டாக அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க ஒரு ரூமர் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ கவினோட அடுத்த படம், அதாவது கவினோட 6வது படம் அண்ட் அதுக்கு அடுத்து வரப்போகிற கவினோட 7வது படத்துலையும் ஹீரோயின்ஸே இருக்க போகிறது இல்லையா. ஸோ அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஓரியன்ட் மூவியாக தான் இருக்க போகுது. ஸோ ஹீரோயின்ஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹீரோவே அந்த ஸ்டோரியை லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஜானரில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1-2 படங்கள் வந்திருக்கு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கார்த்தியோட கைதி. ஸோ பார்ப்போம் கவின் 6 அண்ட் கவின் 7 வந்து ஹீரோயின்ஸே இல்லாமல் ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் போன போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க எல்லாரையும் வேறு ஒரு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். அன்டில் தன் இட்ஸ் மீ எம்சிஇ.